பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹாரி பாட்டர் சீரீஸில் இருக்கிற மேஜிக்கல் கிரியேச்சர்ஸை பற்றி வந்து போக போகிறோம். ஸோ இந்த ஹாரி பாட்டரை வந்து 8 மூவியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 8 மூவிலையுமே இந்த மேஜிக்கல் கிரியேச்சர்ஸை வந்து அப்பியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ லென்த்தாகவும் இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாரி பாட்டர் மூவியில் அப்பியர் பண்ண ஒரு மேஜிக் கிரியேச்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டான ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரைவேட் டிரைவ் அப்படின்ற அந்த போர்டு மேலே ஒரு ஆந்தை ஒன்று வந்து உட்காந்துருக்கும். ஸோ அதாவது அவுல். ஸோ இந்த அவுல் தான் ஃபஸ்ட்டு ஒரு கிரியேச்சராக இதில் வந்து அப்பியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹாரி பாட்டர் ஸ்டோரியில் இருக்கிற மேஜிக்கல் வேர்ல்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு கிரியேச்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்தை தான். ஸோ ஆக்வர்ட்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, மேஜிக் வேர்ல்டுலையுமே சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லெட்டரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹவுல்ஸை தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த என்டையர் ஹாரி பாட்டர் சீரீஸ்லையுமே அதிகமாக காட்டப்பட்ட ஒரு கிரியேச்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்தை தான் வந்து அதிக இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மூவி ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஹெட்விக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிரியேச்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோல் அப்படின்னா இந்த ஆக்வர்ட்ஸ்குள்ளே ஒரு பூதம் ஒன்று வந்து பூந்திருக்கும். ஸோ அந்த பூதத்தோட பேர் தான் ட்ரோல். ஸோ இதுவும் ஒரு கிரியேச்சர் தான். நெக்ஸ்ட்டு வந்து 3 ஹெட்டட் டாக். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளம்மி தான். ஸோ அந்த ஒரு ஃபிலாசபர் ஸ்டோனை இந்த 3 தலை நான் இதை வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம். ஸோ இதை அங்கே கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்ரிட் தான் வந்து கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து கிரிஃபின். ஸோ இந்த கிரியேச்சரை வந்து ஹாரி பாட்டரில் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இதனுடைய சிலையை டம்பிள்டோருடைய ரூமுக்கு போகிற இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஒரு கிரியேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுகோட தலையும் சிங்கத்தோட உடம்பும் இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு கிரியேச்சர் வந்து இருக்கும். இது வந்து டம்பிள்டோருடைய ரூமுக்கு போகிற இடத்துல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மேஜிக் கேப். இந்த ஒரு கேப் தான் ஸ்டூடெண்ட்ஸை எந்தெந்த ஹவுஸில் செலக்ட் பண்ணும் அப்படின்றதே வந்து முடிவு பண்ணும். அதே மாதிரி ஹாக்வர்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா அதை முன்னாடியே கணிச்சு சொல்கிற ஒரு கிரியேச்சராகவும் இதை வந்து காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கோப்ளின். ஸோ அந்த கோப்ளின் அப்படின்றது வந்து ஹாரி அப்புறம் ஹாக்ரிட். ஸோ அவங்க 2 பேரும் ஒரு பேங்க்குள்ளே வந்து போவாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த குள்ள மனிதர்கள் தான் கோப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோப்ளின்ஸ் எல்லாருமே வந்து அதிகமாக நாலேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு கிரியேச்சர் தான். ஸோ இவங்க தான் அந்த பேங்க்கையே வந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த ஹவுஸ் ஹெல்ஃப். ஸோ இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாபி தான். ஸோ டாபி மாரி இருக்கிற இந்த ஒரு கிரியேச்சர் எல்லாருமே வந்து அவங்களோட முதலாளிக்கு வந்து அடிமையாக இருக்கணும். பட் ஆனால் ஹாரி வந்து சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் வந்து அவருடைய சாக்ஸை டாபிக்கு கொடுத்து டாபியை வந்து விடுதலை பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஹவுஸ் ஹெல்ப் அப்படின்றது நம்ம டாபி மாரி இருக்கிற இந்த ஒரு கிரியேச்சர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபஸர் கில்டராய் லாக்ஹார்ட் வந்து அவருடைய கிளாஸில் கூண்டில் இருக்கிற ஒரு கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து திறந்து விட்ருவார். ஸோ அந்த கிரியேச்சரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸி. ஸோ இந்த கிரியேச்சர் வந்து அதிகமாக குறும்புத்தனம் பண்ணி அது மூலிமா ஹாப்பினஸ் ஆகிற மாதிரியான ஒரு கிரியேச்சர்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த சீனில் அதிகமாக சேட்டை பண்ணியிருக்கும் இந்த ஒரு கிரியேச்சர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர். ஸோ இவங்க வந்து பாதி மனுஷங்களோட உடம்பும் பாதி குதிரையோட உடம்பும் சேர்ந்த மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ இவங்களை ஃபஸ்ட்டு அப்பியர் பண்ண மூவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் இவங்கள வந்து அப்பியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் ஹாரியை வந்து வால்டமோர்ட் கிட்ட வந்து அந்த ஒரு சீனில் காப்பாற்றிருப்பாங்க. அடுத்து வந்து ஹாக்ரிடோட ஃப்ரெண்டு அப்படின்னே சொல்லலாம், அதாவது ஹாரகாக். ஸோ இந்த ஒரு கிரியேச்சருக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரோமேண்டலா அப்படின்றதான் இதோடைய நேம். ஸோ இந்த ஒரு கிரியேச்சர்ஸ் எல்லாமே வந்து ஹாக்வர்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த காட்டில் இருக்கிற மரத்துக்கு கீழே தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதை ஹாக்வர்ட்ஸுக்கு கொண்டு வந்தது வந்து ஹாக்ரிட் தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட்டு வந்து பிசிலிக்ஸ். ஸோ இந்த கிரியேச்சர் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் காமிக்கிற அந்த பெரிய மான்ஸ்டர் பாம்பை தான் வந்து பிசிலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஹாக்வர்ட்ஸ்குள்ளே வந்து அங்கே இருக்கிற பைப் மூலிமா வந்து வரும். ஸோ திரும்ப ஹாரி அந்த இடத்துல போயிட்டு அந்த ஒரு பிசிலிக்ஸை வந்து கொண்டிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து யூனிக்ரான். ஸோ இந்த கிரியேச்சரோட ரத்தத்தை குடிச்சு தான் வால்டமோர்ட் வந்து அதிக நாள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். ஸோ இதையும் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் வந்து அப்பியர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஃபீனிக்ஸ். ஸோ ஃபீனிக்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு கிரியேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிஞ்சி சாம்பலாகி அந்த சாம்பல்லேருந்து திரும்பவும் வரக்கூடிய கிரியேச்சர் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மேண்ட்ரேக் செடிகள். ஸோ இந்த கிரியேச்சரை யூஸ் பண்ணி தான் கல்லாக மாறினவங்க எல்லாருமே சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் வந்து குணப்படுத்துவாங்க. ஸோ இந்த ஒரு கிரியேச்சர் வந்து பயங்கரமாக கத்தும், அதோட சத்தத்தையே வந்து கேட்க முடியாது. நெக்ஸ்ட்டு கிரியேச்சர் வந்து த மான்ஸ்டர் புக். ஸோ இந்த புக்கை வந்து ஹாரி பாட்டர் அண்ட் த பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபனில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த புக்கை வந்து தடவி கொடுத்து தான் திறக்கணும், அப்படியே வந்து திறக்கக்கூடாது. ஹாரி இந்த புக்கை வந்து அந்த மாதிரி வந்து திறந்துருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெமெண்டர். ஸோ டெமெண்டர் வந்து ஃபஸ்ட்டு பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபனில் தான் வந்து அப்பியர் பண்ணியிருப்பாங்க. இந்த டெமெண்டரை வந்து எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கபானில் தான் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சீரியஸ் பிளாக்கை பிடிக்கிறதுக்காக இந்த டெமெண்டர் எல்லாத்தையுமே வந்து ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. பட் ஆனால் இந்த டெமெண்டர் எல்லாமே வந்து ஹாரியை மட்டுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்வுல்ஃப். ஸோ எப்பப்போலாம் ஃபுல் மூன் வந்து வெளியே வருதோ அப்போல்லாம் ப்ரொஃபஸர் லூப்பின் வந்து வேர்வுல்ஃபாக வந்து மாறிடுவார். ஸோ இந்தமாரி இந்த படத்தில் நிறைய பேர் வந்து அப்பியர் ஆகியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு தோணும் போது அவங்க மாறுற மாதிரி வந்து இருக்கும். பட் ஆனால் ப்ரொஃபஸர் லூப்பினுக்கு வந்து
எப்பப்போலாம் அந்த முழு நிலவு வந்து வெளியே வருதோ ஸோ அப்போலாம் அவர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வேர்வுல்ஃபாக வந்து மாறிடுவார். நெக்ஸ்ட்டு வந்து ஹிப்போகிரிஃப். ஸோ இதை வந்து பக்பிக்கை தான் வந்து ஹிப்போகிரிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரியேச்சரை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஹேக்ரீட் வந்து அவருடைய கிளாஸை வந்து எடுத்திருப்பாரு. கடைசியாக சீரியஸ் பிளாக் வந்து பப்பிக் மூலியமாக தான் வந்து தப்பிச்சு போவார். இந்த ஒரு கிரியேச்சர் ஒரு சூப்பரான கிரியேச்சருங்க. அடுத்து ஹாரி வந்து நிக்கி கோல்ரனுக்கு போகிறதுக்கு ஒரு மேஜிக் பஸ்ஸில் வந்து ஏறியிருப்பார். அந்த பஸ்ஸில் ஒரு கிரியேச்சர் ஒன்று வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரங்கன் ஹெட். ஸோ இந்த ஒரு கிரியேச்சரை வந்து அதே படத்தில் இன்னொரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாரி பாட்டர் அண்ட் த கோபால்ட் ஃபயரில் வந்து ஹாரி வந்து வேர்ல்டு விசார்ட் டோர்னமெண்ட்டில் அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது அங்கே வந்து நிறைய கிரியேச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கிரியேச்சர்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்பர்சன். ஸோ இந்த ஒரு கிரியேச்சர்ஸ் வந்து ஹாக்வர்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த கருப்பு ஏரியில் தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அப்ராக்சன் விங்கிடு ஹார்ஸ். ஸோ இந்த ஒரு குதிரை எல்லாமே வந்து வண்டியை இழுத்துட்டு போகிறதுக்காக இந்த ஒரு கிரியேச்சரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கிரியேச்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் தான். ஸோ இந்த ஒரு ட்ராகன் வந்து ஹாரி பாட்டர் சீரீஸில் இருக்கிற ஒரு சில மூவிஸ்லாம் வந்து அப்பியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பலவிதமான ட்ராகனை ஹாரி பாட்டர் மூவியில் வந்து காமிச்சிருப்பாங்க. அடுத்து ஹாரி வந்து அந்த ட்ராகன் முட்டையில் இருக்கிற தடயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தண்ணிக்குள்ளே போயிட்டு அந்த முட்டையை திறந்து பார்ப்பார். ஸோ அப்போ அங்கே எதிர்க்க ஸோ ஒரு கரைப்படைஞ்ச கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு கிரியேச்சரை வந்து அப்பியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரன். ஸோ இந்த ஒரு கிரியேச்சர் வந்து அதிகமாக தண்ணியில் வந்து வாழக்கூடிய ஒரு கிரியேச்சர். இதுவும் வந்து மெர்பர்சன் மாதிரி தான். பட் ஆனால் இந்த ஒரு கிரியேச்சர் வந்து அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்த கிரியேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெஸ்ட்ரால். ஸோ இந்த கிரியேச்சரை வந்து வண்டியை இழுத்துட்டு போகிறதுக்காக இந்த ஒரு கிரியேச்சரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது யார் யார் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனா அப்புறம் ஹாரி. ஸோ அவங்க 2 பேர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அது ஏன் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் கிரியேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவிசார்ட் மேஸ். ஸோ இதை வந்து எங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் லெவல் இது தான். ஸோ இது ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு கிரியேச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கிரியேச்சரோட வேர் வந்து ரொம்ப ஆபத்தானது. ஸோ இது வரைக்கும் ஹாரி பாட்டர் சீரீஸில் இருக்கிற எல்லா மேஜிக்கல் கிரியேச்சர்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் நான் கிரியேச்சர்ஸை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு ஹாரி பாட்டர் சீரீஸில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் கிரியேச்சர் எது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே எதிர்பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.